வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் பாசிட்டிவ் மைண்ட் செட்ஸ் அண்ட் அவர் ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டி வரும். சிலதில் நம்மளோட ஆட்டிடியூட்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சென்ஸ் ஆஃப் கிளீனிங், ப்ரிப்பேரிங் ஃபுட், இல்லாட்டி போனால் ரீடிங், அப்புறம் ரைட்டிங் தி ஹோம்ஒர்க். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் எல்லா விஷயங்களையும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்கிட்ட தான் ஆரம்பிப்போம். எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கோ, அதை ஒரு தொடர்ந்து ஒன்று போல் செய்கிறதுக்கோ ஒரு 7-8 வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு அதை பற்றி தெரியாது. எப்படி எவேர்டு பண்ணலாம் அப்படி வேணால் அவங்க யோசிப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹவ் தட் இன்வால்மெண்ட். அது இப்படி படித்தா இவ்வளோ நிறைய மதிப்பெண் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சௌரியமாக இருக்கும், எல்லோரையும் நம்மளை பார்த்து என்ன கொண்டாடுவாங்க, நம்மளோட மதிப்பு உயரம் பாடிக்க முடியும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கினா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் டேர்மில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10, 12, 13 வயசு வரைக்கும் கூட அது கிடைக்காது, வராது பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் எல்லார் வீட்லேயும் ஒரே பசங்க தான் நிறைய சலுகையோடு இருக்கிறாங்க. சலுகைகள் எப்போவுமே நம்மளுடைய சௌரியத்துக்கு தான் எதிர்பார்க்குமே தவிர ரிஸ்க் எடுக்க தோணாது. கம்ஃபர்ட் ஜோனில் எப்பவும் இருக்கணும்னு தோணும். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் என்றுமே என்ன கிடைக்காது, சிறப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் கடின உழைப்பு, ரிஸ்க் எல்லாம் எடுத்தால் தான் நம்மளுக்கு மேலுக்கு வர முடியும். இது வகுப்பறையில் படிக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களுக்கும் பொருந்தும், சமையல் அறையில் இருக்கிற நம்ம தாய் தகப்பன், நம்மளோட தாய் பாட்டி அவங்கள போல இருக்கிறவங்களுக்கு முடியும். இன்னும் கேட்டால் அலுவலகத்துக்கு போகிறவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களும் வீட்டில் இருக்கிற ரோல் ரெண்டுத்தையும் செய்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த முயற்சியெல்லாம் பலன் தரும். இந்த முயற்சி மூலமாக நம்மளுக்கு மிகுந்த பெரிய வெற்றி கிடைக்கும். அக்கலோட்ஸ், லாரல்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். இது ஒரு 30 வயசு 35 வயசில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கே தெரியாது, மனசில் வராது அப்படின்னு சொன்னால், ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. கம்ஃபர்ட் ஜோன் தான் எதிர்ப்பாங்க. என்ன, ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அதோட சரி. அப்போ அதுக்கு மாற்றி சொன்னால் அது எதிர்ப்பாங்க. அது அப்படிலாம் கிடையாது. நாங்கள் இப்போ தான் இதெல்லாம் பண்ணுவோம் தான் அப்படின்னா, நாங்கள் பண்ணுவாங்கன்னா யுவர் நாட் ட்ரை ஆன் யுவர் ஓன். பள்ளிக்கூடத்து பசங்க அவ்வளோதானே. அதுக்கு முன்னாடி நீ முதல்ல யுவர் மை சன், யுவர் மை டாட்டர் அப்படின்னு அவள் அம்மா சொன்னால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது மனசில் பிள்ளைங்க வாங்காது. அதனால் அந்த ஆட்டிடியூட் டு ஸ்டடி பெட்டர், ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அவர் ஸ்டடீஸ், அது இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் டெவலப்பிங் த மைண்ட் செட். இது படிக்கிறதுக்கு தான் முதல்ல சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டு உபயோகத்தில் இருக்கிற வேலைகளுக்கும் சொல்லி பார்க்கலாம். ஆட்டிடியூட் எப்படி, டு ஹாவ் அ பெக் அண்ட் க்ளீன் அப்படின்னு சொன்னால், அந்த க்ளீன் பண்ணுற ஆட்டிடியூடை நல்லபடியாக வளர்த்துக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சாதான் அந்த ஆட்டிடியூடு வந்த பிறகு தான் அவங்க மைண்ட் செட்டில் க்ளீனிங்கை பற்றின யோசனை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணிக்க முடியும்னு ஐடியா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், பெரிய விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், அந்த விஷயங்களுக்கு தொடர்புடைய செய்திகளை சேகரித்த பிறகு தான் இது எந்த ஃபார்மேட்டில் எப்படி ஒரு ட்ராமடைஸ் பண்ணி சொல்லிட்டா தான் இது ஏற்புடையது அப்படின்னு கொண்டாடுவாங்கன்ற மனம், அந்த மைண்ட் செட்டு அப்போ தான் வரும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கலைஞர் சிறப்பாக அவங்க டிராயிங் போடுவாங்க, பெரிய வரைதல் பார்த்தா ஓவியம் அவங்கள போல் சிறப்பாக வரைவதற்கு இப்போதைக்கு இன்னொருத்தர் கிடையாது. அந்த மாதிரி ஓவியம் வரைவர்களாக இருந்தால் கூட அந்த ஓவியம் வரையக்கூடிய முறை இருக்கே, அதுக்கு சில முக்கியமான ஆட்டிடியூடு. முதல்ல நல்லா வரையணும். அப்படி ஒரு சும்மா ஒரு பென்சிலை ஒரு வளைச்சாலே அது ஒரு பெரிய அழகான ஒரு மலர் போல் வரணும். நமக்கெல்லாம் அப்படி வருமா? பென்சிலை வேணால் வளைக்கலாம், உடனே உடஞ்சிடும், அப்படி ஏதாவது ஆகுமே தவிர அப்படி வளைச்சாலே அது ஒரு பெரிய டிசைன் வரும்னு தெரியாது. ஏன்னா வி டோன்ட் ஹவ் தட் எக்ஸ்போசர். சம்படி கேன் டாட், என்ன இது போல் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து இப்படிலாம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வி கேன் ரெக்வஸ்ட் சம்மன், எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, நம்ம கேட்டுக்கலாம். அவங்களுக்கு வரையறதுக்கு தெரியும் என்று சொன்னால் தே கேன் ஆல்சோ கைடு. அப்போ கொஞ்ச நாளைக்கு கைடன்ஸ் எடுத்துகிட்ட பிறகு வி ஆர் செல்ஃப் என்ன பண்ணலாம், நம்மளே கூட ஒரு பென்சில் இப்படி வளைச்சாலே அது ஒரு அழகான பூவாக மலரும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். அதோடு மட்டும் சரியோ அது சரியான மலராது அப்படின்னா பழக்கினா வரும், தொடர்ந்து பழக்கினா வரும். அதே மாதிரி நல்லா பேசணும். நிறைய செய்திகளை பற்றி தொடர்ந்து நம்ம நிறுத்தாத பேசுறதுக்கு விஷயங்களை சேகரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சேகரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆட்டிடியூடு முதல்ல இருக்கணும். நிறைய சிறப்பாக பேசணும் என்கின்ற ஆட்டிடியூடு வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்புடைய செய்திகளான விஷயங்களை சேகரித்து கொள்ள வேண்டும். அப்படி சேகரித்து கொண்ட பிறகு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, நம்ம நல்லபடியாக பேசணும்னு,
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஹவு டு ப்ரெசென்ட் இட், ஐதர் டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரீடிங் மெட்டீரியல் ஆட்ட சொல்லாமா, இல்லை இதில் இருக்கிற செய்திகளை மனசில் வாங்கிட்டு ஒரு ட்ரமடைஸ் பண்ணி நம்ம ஆடியன்ஸுக்கு பேசலாமா அப்படின்னு தோணும். ஆனால் இதில் முதல்ல இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஆட்டிடியூட் வேறு மைண்ட் செட் வேறு அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரத்தில் ரெண்டும் ஒன்று தான் அப்படி ஆகும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்திகளை பொறுத்து ஆட்டிடியூடுனாலும் ஒன்று தான், மைண்ட் செட்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சில பேர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. நம்ம கூட அப்படி செய்ய முடியும். ஆனால் ஆட்டிடியூடுன்றது ஒரு பேசிக்கு, மைண்ட் செட்டுன்றது ஒரு டெவலப்மெண்டல் லெவலில் இருக்க வேண்டிய விஷயம். மைண்ட் செட் இருந்தால் தான் இதெல்லாம் செய்வாங்க. அவங்க ஆட்டிடியூடே அப்படி தான்ப்பா, எதுவுமே சரியாக செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன மைண்ட் செட்டில் என்ன இருக்கும், எல்லாம் இவ்வளோ செய்தால் போகிறோம்னு ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்கும். அதாவது எல்லாத்தையும் சரியாக செய்யணும், கரெக்ஷன் இருக்கு மறுபடியும் இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம செய்யறது சரியாக இருக்கணும், அப்போ சரியான அப்ரோச்சை முயற்சி செய்யணும் அப்படின்னு இருந்தால் தட் இஸ் மோர் ஈஸியர். அப்போ வந்து ஆட்டிடியூட் வேறு மைண்ட் செட் வேறு அப்படி பண்ண முடியாது. ஆனால் ஆட்டிடியூட் இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய நினைப்பாங்க, இதெல்லாம் செய்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் வேலைன்னு செய்ய வரும்போது எல்லாம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரே சென்டென்ஸ் தான், வார்த்தை ஒன்று தான், அதில் இருக்கிற டோனும் ப்ரெசன்டேஷன் அண்ட் த வே இன் விச் ஹவ் இட் ஹஸ் பின் பங்க்சுவேஷன் மாற்றி பேசும்பொழுது அந்த செய்தியோ அதில் வரக்கூடிய அவுட்கமும் ரொம்ப ஒரு ஏற்புடையதாகவே இருக்காது. அப்போ என்னாச்சு, அங்கே ஆட்டிடியூடு வேறு மைண்ட் செட் வேறுன்னு ஆச்சு. அது மாதிரி லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருந்தாலே அங்கே இருக்கிற ஆட்டிடியூடும் இட் வில் ஆல்சோ கோ டவுன். அதனால் ஆட்டிடியூடு எப்படி வளர்த்துக்கணுமோ, பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் அந்த இருக்கிற ஆட்டிடியூடு இருக்கே எல்லாமே நம்மளால் முடியுமே, வி கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் இட் இன் டைம் அப்படின்னு சென்ற பதிவில் கூட ஒரு வாட்டி சொன்னோம். நம்ம தனி மனிதனாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், அந்த ஆரம்பிக்கும் போது அந்த வேலையை ஒரு மணி நேரத்தில் ரொம்ப வேகமாக செய்கிறோம் பிகாஸ் ஆஃப் அவர் கமிட்மெண்ட் அண்ட் அவர் மைண்ட் செட் டு கம்ப்ளீட் இட். என்ன உடனே சீக்கிரமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த ஆட்டிடியூடு வந்து என்ன கொண்டாட தகுந்தது, மெச்ச தகுந்தது. ஏன்னு கேட்டால் நம்மளே அது வேலை செய்கிறோன்னு. ஆனால் அதில் நம்மளுக்கு சப்போர்ட் வேணும். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் லெத்தார்ஜிக் மைண்ட் செட் கூட இட் க்ரீப்ஸ் இன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ண முடியும், அந்த வேலையோட குவாலிட்டி ஓவர் த பீரியட் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏன்னா நம்மளே செய்யலை. அப்போ ஆனால் நேற்றுக்கு ஒரு சஜஷன் சொல்லிவிட்டோம், இந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்க, நாளைக்கு ஒரு 1 hour செய்யுங்க, அடுத்த நாளைக்கு ஒரு 1 hour செய்யுங்க, அப்போ சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ்னு சொன்னோம். ஹியர் ஆல்சோ இட் இஸ் அப்ளிகபிள். சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் வில் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ். ஆனால் அதில் அந்த ஈடுபாடு தொய்வில்லாமல் செய்யணும். தொடர்ந்து ஒரே ட்ரெண்டில் அதை செய்துக்கிட்டு இருந்தால் அந்த மைண்ட் செட் வந்து ஏற்புடையது, கொண்டாடத்தக்கது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், நிதர்சனமாக ப்ரூஃபே கண்ணுக்கு நிதர்சனமாக ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும். அதனால் ஆட்டிடியூடு எவ்வளவுக்கு அளவு ஏற்புடையதாகவும் சிறப்பானதாகவும் என்ன மேற்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கேற்ப இன் ப்ரொபோர்ஷன் டு தட் நம்மளோட மைண்ட் செட்டும் இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.